அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான அற்புதமான அழகான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் இது. அப்படிப்பட்ட என்ன துறை அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாரும் போட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் 2025 முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்கு மக்களே. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா 100% நோட்டிபிகேஷன் விட்டி ஆகணும். அதன் அடிப்படையில இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு இந்த தடவை முதல்லையே வேலைவாய்ப்புக்கான அதாவது 2025 முதல் அரசு வேலையாக வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இல்லையா? ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க இந்த 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி இருக்குது. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா குவாலிஃபிகேஷன், இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான முழுமையான தகவல் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இதற்கான சம்பளம், ஓகேங்களா, பர் மந்த் சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க இதற்கு. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். 11,000 இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின முழுமையான அப்டேட்டுமே சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஜாப்போட லொகேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப்போட லொகேஷன் 38 மாவட்டத்திலையும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் நம்ம எந்த மாவட்டத்தில் லொகேஷன் எடுக்கணும், ஸோ எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேலை ஈஸியாக கிடைக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இதுதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. இந்த வேலைவாய்ப்பில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு, ஓகேங்களா. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு. இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணணும், நம்ம எப்படி என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணால் இந்த வேலையை நம்ம ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்ததாக இன்டர்வியூ தனித்தனியாக பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதெல்லாம் எப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே அப்கமிங் கொடுத்துருக்காங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பை சார்ந்த துறையை நம்ம கால் பண்ணி விசாரிக்கும் போது இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சார், இப்போதைக்கு எப்போ அப்ளை பண்ணுறது கொடுப்பாங்க நம்ம அப்டேட் கேட்டதுக்கு. அதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, எங்கிருந்து வந்திருக்குது, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுமே 2 கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 அஃபிஷியல் வெப்சைட் என்னென்ன, ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றதன் மூலியமா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டா கொடுக்கறது. ஸோ மறக்காம வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான என்ன போஸ்டிங்காக வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கு முன்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த விஏஓனா யாரு, இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், என்னென்னலாம் வேலை செய்யணும் இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு தாலுக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தாலுக்கால எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, அந்த குக்கிராமங்கள்ல எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ அடுத்ததா வந்து என்னென்ன வகையான பயிர்கள்லாம் இந்த நிலங்கள்ல இடுறாங்க, ஸோ என்னென்ன விதமான நிலங்கள்லாம் இருக்குது, ஸோ நஞ்சை நிலங்கள் எவ்வளவு, புஞ்சை நிலங்கள்லாம் எவ்வளவு, தரிசு நிலங்கள்லாம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். முதல் பிஹெச் ஆஃப் நேச்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அங்க வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, ஒரு உதாரணத்துக்கு வந்து இல்ல வந்து உங்களுக்கு வருமான சான்றிதழ் தேவைப்படுது, இருப்பிடச் சான்றிதழ் தேவைப்படுது, இல்ல வந்து வெள்ள நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்ல பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்னா முதல்ல அணுக வேண்டிய நபர் வந்து இந்த விஏஓட தான். ஸோ இவர் தான் இது எல்லாமே மேல்முறையிட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுப்பார். இவருடைய ஜாப் நேச்சரே இப்படிதான் இருக்கும். ஸோ வேலையும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சம்பளமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இந்த வேலையை வந்து சூஸ் பண்றதுக்கான காரணமும் அதுதான். ஓகேங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி. ஓகேங்களா? மொத்தமா நமக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும்ன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா? ஸோ மினிமம் நீங்க 5வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த வேலைக்கு நீங்க கண்டிப்பா எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் நீங்க கண்டிப்பா நீங்க மினிமமாவது நீங்க தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான்றதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம். ஓகேங்களா? இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் சம்பளம் பர் மந்த் சேலரி 11,100 இருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்சிமம் சம்பளம் 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும். ஸோ இது வந்து பர் மந்த் சேலரி மட்டுமே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 38 மாவட்டத்துல எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க ஆன்லைன்லயே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும், உங்களுடைய போட்டோட வந்துடும். அந்த ஹால் டிக்கெட் கொண்டு போய் நீங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். 12th எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த எக்ஸாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5வது படிச்சவன் எப்படி நாலேஜோட இருப்பானோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ போன வருஷம் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு எப்படி நமக்கு இந்த எக்ஸாம் இருந்தது அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லயே ஆன்சரோட இருந்தது. அந்த பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபை அப்படியே வந்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்ல எழுதி கொடுக்க சொன்னாங்க. தப்பு பிழை இல்லாம பார்த்து அப்படியே அட்டை காப்பி பார்த்து அடிக்க சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாமா இருந்தது. ஒரு சில மாவட்டங்கள் இப்படி பண்றாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி அந்த தலைப்புல வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு 2 பக்கம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுமே உடனே சைக்கிள் ஓட்ட வைக்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்டர்வியூ தனித்தனியா வந்து இன்டர்வியூ பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நடக்குது. அடுத்ததா எக்ஸாம் வந்து நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ பர்சனலா வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டு. அதே மாதிரி அப்ளை பண்றது ஸ்டார்டிங் டேட் வந்து கன்ஃபார்ம் எப்போ அப்படின்னா மார்ச் 15ஆம் தேதியில இருந்து, அதாவது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் தான் டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ எல்லாருமே இந்த நோட்டிபிகேஷனை எல்லாருமே கொண்டு போய் சேருங்க. ஐ ரெக்வெஸ்டா கேட்கிறேன். ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து எந்த துறையில இருந்து வேலை நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்துதான் அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா cra.tn.gov.in இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா www.tnpec.gov.in இதுதான் அபிஷியல் இன்னொரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல கூட தான் நீங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.